படுக்க. வெளிய போடி, வெளிய போய் படு. நீங்க சும்மா நின்னு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களுக்கு தூக்கம் வருது. இல்லைங்களா? என்னப்பா? படுத்துட்டீங்களோமா? ஆமாப்பா. நானும் அம்மாவும் பக்கத்துல ஷாப்பிங் போயிட்டு வரோம். நீங்க இங்கே இருங்க சரியா? நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து வெளியில போலாம். சரிப்பா. சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக கூடாதுமா. தாரா பாத்துக்கணும் எல்லாத்தையும். சரிப்பா. வழி விடுங்கடி. முடியாதுடி, வெளியில போய் தூங்கு. உங்களை ஐயோ ஏன்டி இப்படி வர? அடியே தள்ளி போடி. இடி கால்ல மிதிக்காத. இடி நீ தள்ளிடி ஃபர்ஸ்ட். ஏன் மேல படுத்து கிடக்க? நீ அப்ப தள்ளி படுங்க. அம்மா தாய்களா 3 பேரும் இங்கேயே படுத்துக்கோங்கம்மா, நான் வெளியில போய் நிக்கேன். இடி வா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். உங்க கூட எல்லாம் மனுஷி படுப்பாளா? நான் இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் வரல. நீங்க 3 பேரும் தூங்குங்க. டி வெளியில இங்கேயே தனியா போயிடாத சரியா? சரிடி. எருமை எல்லாம் ஒன்னியாலதான் மூணி. அவ பாரு இப்ப தனியா வெளியில போய் நிக்கா. இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீயும் கூட போ. ஆனா எனக்கு இப்ப டயர்டா இருக்கேன். எனக்கும் அதுதான்டி. அவ பத்திரமா இங்கனுக்குள்ள எங்கேயாச்சும் தான் நிப்பா, அதனால பிரச்சனை இல்ல. அவ தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம கூட வந்து படுத்துப்பா, அதனால பேசாம தூங்குங்க. சரிடி. இது அவங்க தானே? அவங்களே தான். போய் பேர் மட்டுமாச்சு கேட்டுட்டு வந்துடுவோம். ஏங்க ஏங்க. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து யாருமே சிக்கல. ஏதாச்சும் ஒண்ணு வரும்டா. இன்னைக்கு லீவு வேற, நிறைய பேர் வந்திருப்பாங்க. பாப்போம். வாஸ் வேற கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காருடா. அவனுக்கு வேற வேலை இல்ல. அவன் எங்கேயாச்சும் இருந்துட்டு போன் பண்ணி யாரையாச்சும் பிடிச்சிங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து இறங்கி பார்த்தா தானே கஷ்டம் தெரியும். மச்சான் அங்க பாரு, அங்க ஒரு பொண்ணு வராடா. இங்க தானே வந்தாங்க, அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியலையே. மச்சான் இந்த இடத்துல கேமரா கிடையாது, ஒண்ணுமே கிடையாடா, தூக்கிடுவோம். சரிடா. நல்லா மருந்து வச்சு அழுத்துடா. டேய் சீக்கிரம் தூக்கி வேன்ல போட்டா. யாரும் பார்க்கல, எதையும் கீழே விடல, போயிருவோம். டேய் வண்டிய ஸ்டார்ட் பண்ணா. டேய் பொண்ணு சூப்பர் ஃபிகரா இருக்குடா. மச்சான் மித்த பொண்ணுங்கள மாதிரி இந்த பொண்ணை நினைக்காத. பாஸ் இவ மேல ஒரு கீரல் கூட விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னடா இந்த பொண்ணு மேல மட்டும் ஸ்பெஷல் பாசம். இந்த இடத்துல கரெக்டா விட சொல்லியிருக்காங்க. மித்த பொண்ணுங்கள தான் நம்ம உடனே அனுப்பிச்சு விட்டுருவோம்ல. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாமே பார்த்து பண்ண சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குடா? கடத்த சொன்னாங்க, கடத்தி கொண்டு வந்து போட்டாச்சு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணை தப்பிக்கவே விட்டுறக்கூடாதுன்னு இருக்காங்க. தப்பிச்சுட்டுனா நம்ம 2 பேருக்காக கந்தல்டா. அதெல்லாம் தப்பிக்க விட மாட்டோம்டா. நம்ம வேலை எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும்ல. அதெல்லாம் தீவிரமா பாத்துக்கலாம். ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது தாண்டா இனியால சும்மா இருக்க முடியல. நம்ம ஏதாச்சும் பண்ண பாஸுக்கு தெரியாதுன்னு நினைக்காத மாமே. நம்ம என்ன பண்ணாலும் அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அதனால கொஞ்சம் அடிக்கி வாசி. வேற பொண்ணு இருக்கும், அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். எத்தனை கோடி கொடுத்து வாங்க போறான்னு தெரியல. டேய் இங்கே இருடா, நான் வெளியில போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா? சரிடா. ஒண்ணு பத்திரம். எப்படின்னா தூங்கி எஞ்சும் தூக்கமா வருதோ தெரியல. 2 பேரும் உயிரோட இருக்காள்வோலா இல்ல செத்துட்டாள்வோலா? டேய் சௌமியா, காவியா, சௌமியா இடிஞ்சிட்டோடி. இல்லடி, டூருக்கு வந்துட்டு இவ்வளவு கேவலமா தூங்கிட்டு ரூம்குள்ளே கிடக்குறது நம்மளாதான் இருப்போம். எந்திரிங்கடி. அம்மா தாராவங்க இங்க இல்லையேடி. சரி அம்மா அப்பா கூட இருப்பாளா இருக்கும், போய் பார்க்கலாம். சரிடி, நான் ஃபர்ஸ்ட் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரேன், நீ அவளை எழுப்பி விடு. இன்னும் இவ ரூம்க்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த ஃபேஸ் வாஷை வேற எங்க வச்சு தொலைஞ்சால்வோளோ. காவியா, காவியா என்னடி? எந்திரிடி, டைம் ஆச்சு. ஏண்டி அதுக்குள்ள எழுப்புனீங்க? நம்ம வந்திருக்கிறது டூருக்கு, சும்மா படுத்து கிடக்கிறதா இருந்தா வீட்லயே படுத்து கிடக்கலாம். வா, அப்பா அம்மா ரூம்ல தான் தாரா இருப்பா, போய் அவளையும் கூட்டு போலாம். இல்லைங்களா? எந்திரிச்சிட்டீங்களா? ஆப்பா எந்திரிச்சிட்டோம். இப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியில போலாம். அம்மாலாம் எந்திரிச்சிட்டாங்களாப்பா? அம்மாலாம் கிளம்பி ரெடியா இருக்காமா, நீங்க கிளம்புனா போயிடலாம். சரி. ஆமா தாராவங்க அவ உங்க கூட தானே இருக்கா? இல்லையம்மா எங்க கூட இல்ல. நாங்க வந்து ½ அன் ஹவர் ஆச்சுமா. நானும் அம்மா மட்டும் தான் ரூம்ல இருந்தோம். இப்பதான் வந்து உங்களை எழுப்பி விடலாமே நீங்க வரோம். அவ அங்க இல்லையம்மா. நாங்க வரும்போது வெளியிலயும் இல்லையே. நான் ரூம்ல உங்க கூட தூங்குவான்னு தான் நினைச்சேன். இல்லையப்பா, நாங்க எல்லாரும் பெட்
பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்ப அவன் எனக்கு தூக்காடுறா, கொஞ்ச நேரம் வெளியில போய் நிக்கேன்னா அதுக்கப்புறம் அவன் இங்க இல்லையப்பா. சரிம்மா பயப்படாதீங்க, இங்க எங்கேயாச்சும் தான் இருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னடி ஆச்சு? அவன் நம்ம இல்லாம எங்கேயும் வெளியில போக மாட்டாளே. அவன் போனுக்கு கால் பண்ணுவோம். இடி அவன் போன் அந்த டேபிள்ல தான் இருக்கு. போனை கூட வச்சுட்டு எங்க போயிருப்பாவா? ரொம்ப பயமா இருக்குடி. நான் மட்டும் மேல வந்து படுக்காம இருந்தா அவ ரூம்லயே படுத்திருப்பாள்ல. எல்லாம் எண்ணியாலதான். அழாதடி, அவ நல்ல விவரமானவா, நம்மளோட ஸ்ட்ராங்கானவா. அவ எங்கேயுமே போயிருக்க மாட்டா, இங்க எங்கேயாச்சும் தான் பக்கத்துல இருப்பா. ஃபீல் பண்ணாத. ஆமாடி அழாத. ஏய் பிள்ளை, ஓய் யாரு நீங்க? என்ன எதுக்கு இப்படி கடத்தி வச்சிருக்கீங்க? இங்க பாரு, அழுதழுதும் உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன பண்ணாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கடை இதுல வச்சிருக்கேன், வேணும்னா சாப்பிட்டுக்கோ. எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போ. இங்க பாரு, நீ திங்கலனா போ, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இங்க வச்சுட்டு போறேன், அவ்வளவுதான். இல்லடா, என்னை இங்க விட்டு அனுப்பு. கடவுளே, எப்படி இங்க வந்து மாட்டிட்டோமே. இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல. கொடுத்த சாப்பாட்டுல என்னத்தையும் கலந்து தொலைஞ்சிருக்கானானும் தெரியல. பசி வேற உயிர் போகுது. ஐயோ, எனக்கு டென்ஷன்ல என்ன யோசிக்கணும், என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியல. கடவுளே, கூல் தாரா, உன்னையால நிதானமா யோசிச்சா இங்கேருந்து தப்பிக்க முடியும். இந்த சுச்சுவேஷன்ல எல்லாருமே பயப்படுவாங்க, அழுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி நீயும் இருந்துடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு வழி உனக்கு இருக்கும். அந்த வழியை கண்டுபிடிச்சு நீ தான் தப்பிக்கணும். இந்த ஒரே ரூம்க்குலாம் அடிச்சு வச்சிருக்கான். இல்லை நான் ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி போகணும்? இது என்ன இடம்? ஒரே காடா இருக்கு. இந்த ஜன்னல் கம்பியை நம்மளால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ ஜன்னல் கம்பியை உடைக்கிறத வேஸ்ட்டு. கதவு நல்ல இரும்பு கதவு. அப்போ அவன் சாப்பாடு கொண்டு வரும்போது நம்ம தப்பிச்சாதான் உண்டு. ஒருத்தன் எப்போதும் அரைபோதை நாய், அரைபோதையில தான் கிடக்கான். அவன் பிரச்சனை இல்லை. இந்த ப்ளூ கலர் சட்டை இவன் கிட்ட இருந்து மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சா போதும். தாரா யோசி. கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு நம்ம காணுண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சௌமியா அப்பாவுக்கு தெரியாத ஆளே கிடையாது. போலீஸ்லேருந்து எல்லாருமே தெரியும். கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கோன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்களா? அவங்க கண்டிப்பாக நம்மளை தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அது வரை இவனுவோ நம்மளை இதே இடத்துல வச்சிட்ருக்கணும். கண்டிப்பாக வச்சிட்ருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணோம். என்ன பண்ணலாம்? இது மேலே ஒரு ஜன்னல் இருக்குது, அதுவும் கண்ணாடி. அதை நம்மளால் உடைச்சிட்டு வெளியில் போக முடியும். ஆனால் யார் எப்படி உடைக்கிறது, எதை வச்சு உடைக்கிறது? தாரா, நடந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணாது. அந்த ப்ளூ கலர் சட்டக்காரை வரும்போது தான் ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் பண்ணி நம்ம தப்பிக்கணும். ஸோ எனர்ஜியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வர இவனுவோ நம்மளை அடிக்கலை, எதுவுமே பண்ணலை, அதனால பிரச்சனை கிடையாது.